திரும்பவும் ஒரு மிகப்பெரிய விமான விபத்து நடந்திருக்கு. இதுல டிராவல் பண்ண 49 பேரும் இறந்து போயிட்டாங்க. ரஷ்யால அங்காரா அப்படிங்கிற ஏர்லைன்ஸோட AN-24 அப்படிங்கிற பிளைட் ரஷ்யாவோட ஒரு பகுதியில இருந்து அதே ரஷ்யால இருக்க அமூர் அப்படிங்கிற ரீஜியனுக்கு போகுது. இந்த பிளைட்டோட டிராவல் டிஸ்டன்ஸ் 570 கிலோமீட்டர் தான். அதாவது நம்ம மதுரையில இருந்து சென்னை வரதுக்கு எவ்வளவு தூரம் எடுக்குமோ அந்த டிஸ்டன்ஸ் தான். ஒரு 1.5 மணி நேரம் பறக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஜர்னி தான். அப்படி இந்த பிளைட் பறந்துட்டு இருக்கும்போது ஏடிசியோட ரேடார்ல இருந்து காணாம போகுது. ஏடிசி அப்படிங்கிறது ஏர் டிராபிக் கண்ட்ரோல். இவங்க தான் வானத்துல பறக்கிற எல்லா பிளைட்டையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு ஏடிசி ரேடார்ல இருந்தே பிளைட் மாயமா மறைஞ்சு போகுது. குறிப்பா ரஷ்யாவோட நிலப்பரப்பு ஒரு பெரிய அடர்ந்த காடா தான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த காணாம போன பிளைட்டை தேடுறதுங்கிறதே இவங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் உதவியோட தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள எரிஞ்ச நிலையில அந்த பிளைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிளைட்ல மொத்தம் 43 பேசஞ்சர், 6 க்ரூ மெம்பர், 5 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே அதுல டிராவல் பண்ண யாருமே உயிரோட இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கறத அங்க ரெஸ்கியூ பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் கூட அந்த விமானிகளோட மிஸ்டேக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. எதனாலனா அந்த ரஷ்ய பகுதி முழுக்க ஃபாகா இருக்கும். ஜீரோ விசிபிலிட்டில இருக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. அதாவது ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பனிமூட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது பைலட்ஸ் அந்த பிளைட்டை லேண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சில எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் சொல்றத நம்மளால கேட்க முடியுது. நேத்து தான் பங்களாதேஷ்ல ஒரு ஸ்கூல் மேல ஒரு பிளைட் ஆக்சிடென்ட், அதுக்கு முன்னாடி ஏர் இந்தியா கிராஷ், இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பிளைட்ல போறதுக்கே பயமா இருக்குல்ல.